டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. இப்போ ஜிஎஸ்க்கு மட்டுமே ப்ரிப்பேர் பண்ற உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட நாலேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப மினிமமான ப்ரைஸில் ஜிஎஸ் கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டாபிக் ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து எடுத்துருப்போம் சரிங்களா. அது ஒவ்வொன்றுக்கும் டெஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம் சரிங்களா. ஸோ ஏற்கனவே இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ நேற்று கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணவும் செஞ்சுருக்கீங்க. நான் 500 மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த ப்ரைஸ் ரொம்ப மினிமமான ஆஃபர் ப்ரைஸ் இப்போ கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ப்ரைஸ்லேயே நான் வந்து இந்த டெஸ்ட் சீரிஸை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து சார் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் சார், நான் நாளைக்கு ஜாயின் பண்ணிடுறேன், 1ஆம் தேதி ஜாயின் பண்ணிடுறேன், 2ஆம் தேதி ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த பிளானை வந்து நான் அந்த மினிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வர வரைக்கும் இப்போ குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கிறதுனால நான் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிற சொல்லிடுறேன். ஸோ 499 அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு நான் வந்து இதை வைக்கலான்னு சொல்லியிருந்தோம். ஓகே, நீங்கள் மந்த்லி 2 நாள் எடுத்துக்கோங்க, 3 மந்த்ஸாக எடுத்துக்கோங்க, 6 மந்த்தாக எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸுக்கும் டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸில் எல்லா எக்ஸாம்ஸுக்கும் சேம் சிலபஸ் தான். அந்த சிலபஸ்க்கு என்னென்ன நீங்கள் பண்ணால் உங்களுடைய மார்க் வந்து பூஸ்ட் ஆகுமோ அதுக்கான ஒரு டெஸ்ட் சீரியஸ்னு வச்சுக்கோங்க சரிங்களா. இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம மாடல் டெஸ்ட்டாக வந்து எழுத போகிறோம் சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அப்படியே கொஸ்டின் பேப்பரை எழுதாமல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், சப்ஜெக்ட்ஸை நம்ம ஃபில் பண்ணியிருப்போம். பாலிட்டி அப்படின்னா பாலிட்டியில் டாபிக்ஸை பிரிச்சிருப்போம் சரிங்களா. அதுக்கு டெஸ்ட் நம்ம எழுதுவோம் சரிங்களா. அடுத்து ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா ஹிஸ்ட்ரியோட சிலபஸ் டாபிக் இருக்கும், அந்த டாப்பிக்கு டெஸ்ட் இருக்கும் சரிங்களா. புத்தர்கள் தனி டெஸ்ட், சிந்தோலி நாகரிகம் தனி டெஸ்ட். ஸோ அந்த மாதிரி டாப்பிக்காக டெஸ்ட் இருக்கும். நீங்கள் எந்தெந்த டாப்பிக்லாம் முடிக்கிறீங்களோ அதுக்கான மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே எழுதி பார்த்துக்கலாம். இது எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின், புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எழுத போகிறீங்க, இது எழுத போகிறீங்க. இது இல்லாமல் சார் எனக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் வேணும், ஓகே, ஒரு மாடல் டெஸ்ட் வேணும் அப்படின்னா அது தனியாக நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா. குரூப் 4க்கு அவைலபிளாக இருக்குது சரிங்களா. வாரியர் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு சிலபஸ் வந்து கொடுத்துருப்போம். அந்த சிலபஸ்க்கு எந்தெந்த லெசன் புக்கில் படிக்கணும், 6லேருந்து 12 வரைக்கும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதை படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ இந்த பேட்சில் இருக்கிறவங்களுக்கு நான் இதையும் நான் ஆட் பண்ணி கொடுத்துறேன். நீங்கள் தனியாக ஜாயின் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, நான் அதுக்குள்ளேயே ஆட் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஓகே, அது உங்களோட விருப்பம் சரிங்களா. ஸோ நீங்கள் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி வாரியர் பேட்சில் இருக்கிறீங்க, வெற்றி பேட்சில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த தேர்வுகள் அதுலேயே வந்துடும், நான் இங்கேயே கொடுத்துருவேன் சரிங்களா. ஓகே, 6 மந்த்க்கான டெஸ்ட் சீரியஸ் 199 அப்படிங்கிற ப்ரைஸில் இருக்கும். ஸோ நம்ம முக்கியமான சயின்ஸை தவிர்த்து மேக்ஸ் தனியாக நான் வந்து பேட்சஸ் வந்து ஒரு பேட்சஸ் வந்து லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ண ஒரு பேட்சஸ் இருக்கும், அது மட்டும்தான் இப்போ நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, வேறு எந்த பேட்சஸும் புதுசாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அதுக்கு தனியாக இருக்கும், சயின்ஸுக்கு தனியாக இருக்கும், நான் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 100+ மெம்பர்ஸ்க்கு நான் வந்து கொடுக்க தான் சொல்லியிருந்தேன், அது ரீச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால ஸோ இதை 500 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படியெல்லாம் இருக்கும், தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொஷின் இருக்குமா சார்? ஆமாம், தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். இது ஆன்லைன் டெஸ்ட்டாக நீங்கள் எழுதலாம், மொபைல் ஆப்பில் எழுதலாம், எத்தனை முறை வேணும்னாலும் எழுதி கொள்ளலாம் சரிங்களா. எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ இப்போது டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ பாலிட்டி யூனிட் 5, ஸோ அதுக்குள்ளே இந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் டெஸ்ட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இல்லை இப்போவே செக் பண்ணுறீங்கனாலும் இந்த கோர்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஆப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இந்த கோர்ஸுக்கு வந்துடும் நம்ம ஆப்பில். அங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கண்டென்ட் ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சிருப்போம். இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறதுக்குள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே நான் சில டெஸ்ட்டை வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அரசியலமைப்பு பற்றின கேள்விகள், முக்கியமான கூறுகள் சரியா, அட்டவணைகள். ஸோ இந்த மாதிரி பிரித்து நம்ம என்ன பண்ணியிருக்கேன், இதுக்குள்ளே டெஸ்ட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா முகவுரை பற்றின கேள்விகள், ஓகே, அடிப்படை உரிமைகள், கடமைகள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் டெஸ்ட் வந்து 1 by 1 ஆட் பண்ண போகிறோம் சரிங்களா. இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்களா, சிந்துவெளி நாகரிகம் சரிங்களா, புத்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துலேயுமே இந்த வாரத்தில் 2 டெஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிடுவேன் சரிங்களா. ஸோ எல்லா சப்ஜெக்ட்லையும் ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய வரலாறாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே 2 டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், டெஸ்ட் வந்து ஆட் பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ அடுத்தடுத்த வாரங்களில் ஒவ்வொன்றிலையுமே 2 டாபிக் நான் வந்து
வீக்லி நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவேன். எல்லா சப்ஜெக்ட்டுமே 2 டாபிக் ஆட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? எக்ஸாம்ஸ்குள்ளே எல்லா டாப்பிக்கும் நீங்கள் படிக்க அப்படியே அட்டன் பண்ணிட்டே வரலாம். ஸோ அதுக்குள்ளே நடுவில் நாங்கள் வந்து பாலிட்டியை ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லாகவும் ஆட் பண்ணி முடிச்சிருவோம். முக்கியமான டாபிக்ஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து யூனிட் 6 இப்போ இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் 5, 6 சரிங்களா, 4, 5, 6 சரிங்களா, இது 4th தானே, 4th, 5th, 6th சரிங்களா. இந்த யூனிட்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? கம்ப்ளீட்டாக ஆட் ஆகிடும், டோன்ட் வரி. சரிங்களா? மற்றது எல்லாமே நான் சொன்ன மாதிரி 2 டாபிக்ஸ் வந்து வீக்லி நம்ம ஆட் பண்ணுவோம். சரிங்களா? இப்படி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பேரலாக எல்லா டாபிக்ஸுமே ஆட் ஆகிற மாதிரி ஆட் ஆகி வந்துடும். நீங்கள் விருப்பப்பட்ட நேரத்தில் எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரைஸ் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் சரிங்களா இதை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். 499 அப்படிங்கிற ப்ரைஸ்லேருந்து 199 அப்படிங்கிற ப்ரைஸ் லிமிட்டட் டைம் தான் நான் வந்து இதை கொடுக்க போகிறோம். சரிங்களா? நான் சொன்ன அந்த கவுண்ட்டு ரீச் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இதை ஒரிஜினல் ப்ரைஸுக்கு கொண்டு போயிடலாம். சரிங்களா? திரும்ப எப்போ கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ குரூப் 1க்கு யூஸ் ஆகும், அப்கமிங் குரூப் 2 வரைக்குமே யூஸ் ஆகும். அது வரைக்கும் 6 மந்த்தில் எல்லா எக்ஸாம்ஸும் முடிஞ்சிடும். ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மொபைல் ஆப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு பிளான் காமிக்கும். நீங்கள் செக் பண்ணிட்டே பண்ணால் டிஃபால்ட்டாக நாம் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பிளான் 6 மந்தோடது எடுத்துக்கோங்க. பை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது இல்லாமல் புக்ஸு நீங்கள் வந்து தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ உங்களுக்கு தேவையான இந்திய தேசிய இயக்கம், வரலாறு, இந்திய ஆட்சியல், புவியியல், பொருளாதாரமாக இருக்கட்டும், சயின்ஸில் 3 புக்ஸு, மேக்ஸில் கொஷின் பேப்பர் புக்ஸு, ஓகே. இது இல்லாமல் யூனிட் 6 தமிழ்நாட்டினுடைய வரலாறு, பழைய யூனிட் வந்து யூனிட் 8ன்னு சொல்லுவோம் இல்லையா, தமிழ்நாட்டின் வரலாறு. ஸோ இந்த புக்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குது இப்போது. சரிங்களா? நீடு இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க. இது பைலிங்குவல், தமிழ் மீடியமும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது, வாங்கிக்கோங்க. இதுவும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. இங்கிலீஷ் மீடியத்தில் பயாலஜி மட்டும் இல்லை, மீதி எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இருக்குது. உங்களுக்கு எந்த புக்ஸ் வேணுமோ அதை வாங்கிக்கோங்க. குரூப் 1க்குன்னு சொல்லிட்டு என்னென்ன புக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம், ரெஃபரன்ஸ் புக் என்ன, வேறு என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிற தகவல்லாம் நம்ம ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடியே ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். அந்த வீடியோக்கான லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் டெலிகிராம்லையும் ஷேர் பண்ணுறேன். ஒரு வாட்டி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, புக்ஸ் வாங்கணும், உங்களுக்கு என்கொயரி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் தெரியல அப்படின்னா 9994359181 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்கும். கண்டிப்பாக எக்ஸாம் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 199 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பெருசாக யோசிக்க வேண்டாம். சரிங்களா? 2 ரூபா சரிங்களா, 2 ரூபா நீங்கள் வந்து 1 ரூபா அந்த மாதிரி நீங்கள் வந்து செலவு பண்ண போகிறீங்க. ஒரு நாளைக்கு 1 ரூபா, 1 ருபி தான். சரிங்களா? 180 டேஸ்க்கு ஸோ 1 ரூபா சம்திங் தான் வரப்போகுது. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் உங்களுடைய ஸ்பெண்டு. நீங்கள் ஒரு நாளைக்கு பண்ணுறது, ஒரு நாளைக்கு 1 ரூபா கொடுத்து இதை ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். இது என்னால் ஃப்ரீயாக கொடுக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து ஏன் வந்து ஃப்ரீயாக வந்து யாருக்கும் கொடுக்கறது இல்லை அப்படின்னா, யார் ஃபாலோ பண்ணுறாங்க, யாருக்கு உண்மையாக தேவைப்படுது அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா, எழுதுகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதனால தான் மினிமமான ப்ரைஸை ஒன்று நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இதை கொடுத்து ஸோ அவங்கள அட்லீஸ்ட் நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், அதுக்காச்சும் படிப்போம், இது வந்து ஒரு வேல்யூபிளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பி நம்ம கொடுக்குறோம். நீங்களும் நம்பி அதை ஜாயின் பண்ணுறீங்க, அதை யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா? இந்த மாதிரி இன்னுமே மினிமமான சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். யூஸ் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆப் டவுன்லோட் பண்ணாதீங்க, டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.